ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 960வது நாளை எட்டியிருக்கிறது. ஈரானுக்கும் பிணந்தின்னும் கல்விகளாகிய ட்ரம்புக்கும் நத்தியான்ஹூக்கும் இடையே நடக்கின்ற யுத்தம் 92வது நாளை எட்டியிருக்கிறது. இதில் ஈரான் குவைத் மீது நடத்திய தாக்குதலில் 5 அமெரிக்க இராணுவத்தினர் இறந்தார்கள் என்ற செய்தியை அமெரிக்காவே ஒத்துக்கொண்டிருக்கிறது. அது முதலில் குவைத்தை நோக்கி சென்ற எல்லா ஏவுகணைகளும் தடுக்கப்பட்டு விட்டன, தகர்க்கப்பட்டு விட்டன என்றார்கள். இப்பொழுது 5 அமெரிக்க இராணுவத்தினர் இறந்ததை உறுதி செய்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஈரான் தயாரிப்போடு இருக்கிறது, சரியான இலக்கோடு தங்களுடைய ஏவுகணைகளை இணைத்திருக்கிறது என்பதையும் காட்டுகிறது. இது அமெரிக்காவில் உள்ள ஊடகங்களே ட்ரம்பை கிண்டலும் கேலியும் செய்கிற விதமாக இந்த தகவலை சொல்லியிருக்கின்றன. அதே போல நேற்று ஒரு ஆளில்லா விமானத்தை ஹர்மூஸ் பகுதிக்கு மேலே, ஹுசர் பகுதிக்கு மேலே சுட்டு வீழ்த்தியது ஈரான் என்று சொன்னோம். அதனுடைய உடைந்த பகுதிகள் அந்த ஹுசூர் கடலோர பகுதியில் கிடப்பதை ஈரான் இன்று வீடியோ காட்சிகள் மூலம் உலகுக்கு தெரிவித்திருக்கிறது. இதெல்லாம் அமெரிக்காவினுடைய தாக்குதல் உத்திகள் இனி ஈரானில் எடுபடாது. அதனுடைய வான்வெளி தடைகளும் அதனுடைய எதிர்த்தாக்குதல்களும் மிகவும் துல்லியமாக இருக்கிறது என்பதை காட்டுகின்றது. ஆகவே 60 நாட்களாக ட்ரம்புடைய சில பத்திரிகைகள் இப்படியே தலைப்பிடுகின்றன. 60 நாட்களாக ட்ரம்ப் அல்லாடி கொண்டு இருக்கிறார் என்று சிலர் இடியசி அவருடைய முட்டாள்தனத்தை தான் அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இப்பொழுதும் ஒரு 60 நாள் என்று அறிவித்திருக்கிறார். இவர் சாதித்தது எதுவும் இல்லை. சும்மா இருந்த ஹர்மூஸ் நீரிணையை, ஜலசந்தியை மூடியதுதான் இவர்களுடைய சாதனை. அதை திறப்பதற்கு இப்பொழுது ஈரானிடம் தினமும் மண்டியிட்டு கொண்டும் தன்னை ஒரு ஆண்மகன் என காட்டிக்கொள்வதற்கு அடிக்க தொடங்குவதும் அடி வாங்கி கொள்வதுமாக இருக்கிறது. இது இஸ்ரேலுடைய யுத்தத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு அமெரிக்காவுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அமெரிக்க ஊடகங்களை தெளிவுபடுத்துகின்றன. அமெரிக்காவுக்கு இன்னொரு மிகப்பெரிய அடி என்னவென்று சொன்னால், கத்தர் ஈரானோடு பேசியிருக்கிறது. அதாவது, எங்களுடைய கப்பல்களை நீங்கள் ஹர்மூஸ் ஜலசந்தியில் அனுமதிக்க வேண்டும், இந்த நுழைவு கட்டணத்தை நாங்கள் செலுத்தி விடுவோம். ஆனால் அந்த நுழைவு கட்டணம் பொதுவாக ஒவ்வொரு கப்பலுக்கும் $2 மில்லியன் என்று இருப்பதை ஒவ்வொரு கப்பல்களுக்கும், நாங்கள் அனுப்புகின்ற எண்ணெய் கப்பல்களுக்கு ஒரு விதமாகவும் நாங்கள் அனுப்புகின்ற சரக்கு கப்பல்களுக்கு ஒரு விதமாகவும் இருக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டுக்கொள்ள நாங்கள் தயார் என்று கத்தர் சொன்னது அமெரிக்காவுக்கு இன்னொரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே ஒமான் அகாட்சியிடம் பேசிக்கொண்டு நாம் நமது வருமானத்தை, ஹர்மூஸ் ஜலசந்தியில் கிடைக்கின்ற வருமானத்தை எப்படி பங்கிடுவது பற்றி என பேசிக்கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது சாதாரண ஒரு பேச்சுவார்த்தையாக தெரியவில்லை. காரணம், இன்னைக்கு ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு ஓட்டிங், அதாவது ஒரு வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. அது என்னவென்று சொன்னால், ஹர்மூஸ் ஸ்ட்ரைட் மேனேஜ்மெண்ட் பில், அதாவது ஹர்மூஸ் ஜலசந்தியை எப்படி நிர்வகிப்பது என்பதான சட்ட முன்வரைவு. இன்று அது ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது என்று சொன்னால் அந்த சட்டம் நிரந்தரமாக இருக்கும். இதுக்காகத்தான் ஒமனையும் இந்த சட்டத்துக்குள்ளால் கொண்டு வர வேண்டும், அதனுடைய பங்கையும் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் நேற்று அகாட்சி சென்று ஓமானுடைய உயர்மட்ட அதிகாரிகளையும் துணை உள்துறை அமைச்சரையும் அதனுடைய அமீரையும் சந்தித்திருக்கிறார். ஆக அந்த சந்திப்பு ரொம்ப ஆழமானது என்பதை இன்றைக்கு அந்த ஹர்மூஸ் ஜலசந்தி சட்ட முன்வரைவு ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் வைக்கப்படுகிறது என்பதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது, அதே போல ஈரானுடைய கப்பல்கள் ஹர்மூஸ் ஜலசந்தியில் தாராளமாக வந்து கொண்டு இருக்கின்றன. இன்னொரு அதிர்ச்சி அறிவிப்பு, அதை நான் கடைசியில் சொல்வதற்கு காரணம், அமெரிக்கா பிளாக்கைடை நான் நிறுத்தி கொண்டேன் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஹர்மூஸ் நீரிணைக்கு அந்த பக்கம் 200 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த அந்த முற்றுகையை நான் நிறுத்தி கொண்டேன், எங்களுடைய கப்பல்கள் பின்னால் போகும் என்று அறிவித்திருக்கிறார். அதை சொல்லிவிட்டு என்ன சொல்லியிருக்கிறார், ஈரான் எப்பொழுதும் செயலில் காட்டு என்று சொல்லுகிறது. நான் இப்பொழுது செயலில் காட்ட தொடங்கி விட்டேன். 60 நாட்களுக்கு உள்ளால் ஈரானுடைய $12 பில்லியன் நாங்கள் ஈரானுடைய தேக்கி வைக்கப்பட்ட சொத்துக்களில் இருந்து விடுவித்து விடுவோம். இப்பொழுது நாங்கள் தொடங்கி விட்டோம். நீங்கள்
இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். நேற்று வரைக்கும் ட்ரம்போடைய பேட்டி அதை இப்போ யாருமே சீரியஸாக எடுத்துக்கிட்டதில்ல. ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக தான் அவர் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பரிகாச பொருளாக தான் எடுத்துக்கொள்கிறார்கள். நேற்று வரைக்கும் பிளாக்கைடு கண்டினியூ ஆகும், நீ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் தான் எல்லாமேன்னு சொன்னவர் இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கார். இந்த செய்தியை கடைசி செய்தியாக சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அமெரிக்காவினுடைய இராணுவ அதிகாரிகள் ரகசியமாக என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், பிளாக்கேட் கண்டினியூஸ், முற்றுகை தொடர்கிறது என்று. அப்போ இப்போ ட்ரம்ப் ஒரு பக்கம் நாட்டிட்டு இருக்கா, அதனால தான் இடிஎஸ்சிங்கிறானுவான், வேவரிங் பிரசிடென்ட்டுங்கிறானுவான். ட்ரம்ப் ஒன்றை அறிவிக்கிறார், ஒன்று செயலில் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா, ஒன்றை எதிலேயே நம்ப முடியாது. முதல்ல பிளாக்கேடு எங்கள் கண்காண நீ எல்லா கப்பல்களையும் பின்ன வாங்கி போனோம், இல்லைன்னா நாங்கள் அடிப்போம். அடுத்தது இந்த $12 பில்லியன் எங்கள் கணக்குக்கு வந்து சேராத வரைக்கும் நாங்கள் உன்னை எந்த விதத்திலையும் நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார்கள். இப்போ அமெரிக்க ஊடகங்களும் மேல நாட்டு ஊடகங்களும் ஈரான் சொல்வதை வேறு வேறு வார்த்தைகளில், கொஞ்சம் மிருதுவான வார்த்தைகள் சொல்லி கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா நம்பகத்தன்மையை இழந்து விட்டது என்று. இஸ்ரேல் ரொம்ப புடுபுடுன்னு வந்துகிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் இறங்கி போகிறான் ட்ரம்ப் அப்படின்னு. வேற வழி இல்லை, ட்ரம்புக்கு எப்படியாவது ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வந்தாகணுங்கிறது தான். இல்லைன்னா சேதாரங்கள் அதிகப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஈரான் வலிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஈரானுடைய பார்லமெண்ட் தலைவர், உள்விவகாரத்துறை துணை அமைச்சர் எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்கோம், எங்களால் ஒன்று அடிக்க முடியும்னு இருக்கும்போது ஒரு நிபந்தனைகளெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம், ஆனால் எங்கள் நிபந்தனைகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நேற்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். லெபனான் சைடு வந்தால், லெபனானில் நேற்று சஃபதுங்கிற ஏரியாவில், சஃபதை பற்றி நான் ஏற்கனவே அந்த தொடக்க கால யுத்தத்தின் போது ஹசன் நசருல்லா ஷஹீதோட காலத்தில் சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு லெபனான் இஸ்ரேல் பார்டரில், நார்தன் இஸ்ரேலில் உள்ள ஒரு சிட்டி. அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அங்கே தான் லெபனானில் அடிபடக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொண்டு வந்து சிகிச்சைக்காக அனுமதிப்பார்கள். இப்பொழுது அந்த இடத்தை நேற்று எல்லா மிலிட்ரி ஸ்ட்ரக்சரையும், கட்டுமானங்களையும் லெபனான் அடித்து தகர்த்து இருக்கிறது. அதை விட முக்கியம், அக்ரிங்கிற இடத்துல இருந்த இஸ்ரேலிய இராணுவம் முற்றாக நார்தன் இஸ்ரேல் முற்றாக துடைக்கப்பட்டு விட்டது. அங்கு இருந்து அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். அதற்கு இஸ்ரேலிய இராணுவம் சொன்ன விளக்கம், ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணைகள் பயங்கரமாக தாக்கிட்டு இருக்கு, அதனால அந்த ஏரியாவில் இருந்த மார்க்கெட்டையும் நான் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன், அங்காடியும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்கு. இது அவர்களுக்கு கிடைத்த, ஹிஸ்புல்லா கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அடுத்தது இஸ்ரேலி மீடியா சொல்லுது, நேற்று மட்டுமே ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலால் காயம்பட்டவர்கள் 107, அதை 10 பேர் கொலை செய்யப்பட்டார்கள், இறந்து போனார்கள், 107 wounded அப்படின்னு சொல்லுது. 107மே ரீஹாபிலிட்டேஷன் சென்டராக போகக்கூடிய அளவுக்கு பயங்கரமாக காயம்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதே மூச்சில் ஹிஸ்புல்லாவுடைய ட்ரோனுக்கு ஒன்றுட்ட பதில் இல்லை, அவங்களுடைய ரித்வான் போல்ஸுக்கும் ஒன்றுட்ட பதில் இல்லை, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வேண்டியதானே. ஆனால் நெத்தன்யாஹு என்ன செய்கிறான்னா, இஸ்ரேலுடைய லெபனானுடைய பிரைம் மினிஸ்டரோடு அவனுடைய பிரதிநிதிகள் வாஷிங்டனில் பேசும்போது, அவனுடைய பிரதிநிதிகள் ஒருவராக பென்டகன் பேசும்போது லெபனானில் இருந்து பின்வாங்கி விடுவது நல்லது என சொல்கிறது. ஆனால் அங்கே இன்னொரு முரண்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. லெபனான் தரப்பில் பேசப்போன லெபனான் அரசனுடைய ஆரோன் போன்ற ஆட்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் நார்தன் சதர்ன் லெபனான, அதாவது சியாக்கள் அதிகமாக வாழக்கூடிய அல்லது ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவு தளம் என அறியப்படக்கூடிய இந்த பகுதிகளுக்கு வரக்கூடியவர்களை இந்த பகுதியில் இஸ்ரேல இராணுவம் உள்வாங்கி வரும்போது லெபனான் இராணுவம், ஹிஸ்புல்லா லெபனான் இராணுவம் ஓடி போயிடுது. இதனால இஸ்ரேல் இராணுவம் ரொம்ப எளிதாக அந்த பகுதிக்குள்ளால் ஊடுருவி கொண்டு இருக்கிறது என்பதை உலக ஊடகங்கள் சொல்லுகின்றன. அவன் ஒரு முனாஃபிக்தனத்தை செய்கிறான். அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் தன்னுடைய நிலப்பரப்பை பாதுகாக்க துப்பு இல்லாமல் அவன் ஒரு அறிக்கை விட்டுருக்கான் நேற்று, நான் பல பகுதிகளில் இருந்து சதர்ன் லெபனானில் இருந்து நமது இராணுவத்தை பின்ன வர சொன்னேன், ஏன்னா அவரோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. எந்த இராணுவ வீரனுக்கே உயிருக்கு பாதுகாப்பு இருக்கு போர்க்களத்தில். அப்போ அவன் என்ன செய்யறான்னா, ஹிஸ்புல்லா பகுதிகளை இஸ்ரேல் வேணா கண்ட்ரோல் பண்ணிட்டு போட்டுங்கிற எண்ணத்தில் இருப்பதாக தெரிகிறது. இதை நேற்று லெபனானில் உள்ள மக்கள் கொதித்தெழுந்து கண்டித்திருக்கிறார்கள். அப்போ இப்போ ஹிஸ்புல்லாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி என்னன்னா, அந்த லெபனான் கவர்மெண்ட்டு இஸ்ரேலுக்கு இடத்த விட்டு கொடுத்துற தயாராக இருக்கு சதர்ன் லெபனான. ஏன்னா அந்த தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்பது அதற்கு முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் ஹிஸ்புல்லா ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறது. அந்த ரிதுவான் சகோதரர்கள் நாளுக்கு நாள் வெற்றியை ஈட்டி கொண்டு இருக்கிறார்கள்.
ஆனால் இஸ்ரேலு அங்கே ஒரு அரசாங்கம் தனக்கு வழிவிட்டுக்கிட்டே இருக்கும்போது இஸ்ரேல் எப்படி அந்த இடத்துல இருந்து வெளியில போவான்? அப்ப லெபனான்ல இருந்து வெளியேற வேண்டும் என்று எந்த அரசு தலைமை சொல்லுகிறது ஒரு பம்மாத்தான உள் நோக்கம் கொண்ட ஒரு முனாஃபிக்தனமான அறிக்கை என அறிய முடிகிறது. இந்த கடுமையான சூழ்நிலைக்கு எதிராக நேற்று ஹிரத்ஸ்மோரா, அப்பர் கலீலி, மெரோன் போன்ற இடங்களில் நேற்று ஹிஸ்புல்லா படைகள் பெரிய அளவில் தாக்கி இருக்கின்றன. டோபின் என்கிற ஏரியாவில் இஸ்ரேலோட இராணுவம் முன்னேறி வந்ததை திருப்பி அடித்து விரட்டியிருக்காங்க. ஒரு 8 ஃப்ராண்ட்ல சரியான சேதாரத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதை இஸ்ரேலிய ஊடகங்களே ஒத்துக்கொண்டு நத்தியானுகிட்ட இந்த சண்டை சலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு மேரிவ் பத்திரிகை என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், ஹிஸ்புல்லாவை ஒழிக்கணும்னா சதந்திரமான மட்டும் கையகப்படுத்தினா போறாது. ஹிஸ்புல்லாவுடைய நெட்வொர்க் லெபனான் முழுவதும் இருக்கு, அதை தாண்டியும் இருக்கு, வெளிநாடுகள்லேயும் இருக்கு. அதையெல்லாம் அழிக்கணும்னா நீ லெபனானை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணணும். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய விதத்தில் சாத்தியப்படாது. அதனால் ஒரு எக்ரிமெண்ட் போய்விடுவது, ஏதாவது போட்டு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவது நமது இராணுவ வீரர்களை இழப்பதை இன்னும் கவனமாக வச்சுக்கிடுங்க. இராணுவ வீரர்களை இழப்பதை. ஆனால் ஹிஸ்புல்லானுடைய தாக்குதலில் இராணுவ வீரர்கள் தான் இறக்கிறார்கள். இஸ்ரேலுடைய தாக்குதலில் அப்பாவி மக்கள் இறக்கிறார்கள். நாட்டு 3 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் 3371 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். 10,129 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது காசா பகுதிக்கு வந்தால் நேற்றும் கான்யூனிஸ்ல தாக்குதலை நடத்தியிருக்கான். அதே சமயத்தில் சில வீடுகளையும் இடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று இருக்கிறது. காசாவினுடைய எஃப்ஆ ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு டாக்டரை குறிவைத்து, அனஸ்தீசிஸ்ட் அவரை குறிவைத்து கொலை செய்திருக்கிறார்கள். காசாவில் இருக்கின்ற ஹமாஸ் முதலாய போராளி குழுக்கள் நேற்று ஒரு சீரியஸான சூறாவை நடத்தியிருக்காங்க. அந்த சூறாவின் முடிவில் பல சூறா நடக்குன்னு தெரிஞ்சுட்டு இஸ்ரேலுக்கு தகவல் சேகரிக்க வந்த பல முனாஃபிகளை கைது செய்திருக்கிறார்கள். நேற்று கைது செய்தவர்களை தூக்கு தண்டனை கொடுத்து பிறகு அதை ஆயுள் தண்டனையை குறைத்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இப்படி காசாவில் சுயரமாக தான் இருக்கு. அது ஒன்றும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டுன்னு சொல்ல முடியாது. முழு யுத்தம் நடந்து கொண்டு இருந்த நேரத்தை விட சற்று பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதுக்கிடையில ஈதையும் கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய மனநிலை, அந்த மக்களுடைய ஈமான், இதெல்லாம் நம்மை அதிர்ஷ்டத்தில் ஆழ்த்துகிறது. இணைந்திருங்கள். இது போன்ற தகவல்களை தருகிறோம். வாழ்த்து தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.